உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 2ஆம் பாகம். சித்த சமாஜத்தின் ஒழுக்கங்கள். தானும் தன்னால் யாதொன்றும் காணப்படுவதோ அவையெல்லாம் தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவை என்றும் அவை தன்னுடைய ஜீவன்தான் என்றுமுள்ள திட நம்பிக்கையுடன் யாது ஒன்றிலும் பேதமை இல்லாமலும் ராகம், துவேஷம், மதம், மாச்சாரியம், காமம், குரோதம், லோபம், மோகம், தம்பம், அசூயை, தர்ப்பம், ஈர்ச்சியை, அகங்காரம், ஈச்சை இவை விட்டு வெறுப்பு அற்றவர்களாகி கபடம் இல்லாதவர்களாகி நிர்மலன்மார்களாகி நிஷ்காமிகளாகி நிர்தோஷிகளாகி எப்பொழுதும் மகிழ்ச்சி உடையோராகி மனமும் வாக்கும் செயலும் ஒன்றாகி இஷ்டானிஷ்டம் பொறுத்து மனைவி மக்கள் முதலியவற்றில் குறைபாடு வராமல் சத்தியத்தை மட்டும் நிலைநிறுத்தி மகா சாந்தனாகி எப்பொழுதும் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி என்னும் குறிக்கோளுடனும் ஒரே பக்தியா இருக்கின்ற திட பிரஜையும் சிரத்தையும் முன்னிறுத்தி ஒருதாய் அன்போடு வாழ்கின்றவருமாக யார் இருக்கின்றாரோ அவரே சித்த சாமஜத்து. ஜாதி, மதம், தாய், தந்தை, தேசம், வீடு, மானாபிமானங்கள் முதலியவற்றை விட்டு சமநிலையில் இருக்க முயற்சிப்பவர்களோ அல்லது அந்நிலை உண்டாக துணிபவர்களோ முதலாவதாக விட வேண்டியது ராகம், துவேஷம், மதம், மாச்சாரியம், காமம், குரோதம், லோபம், மோகம், தம்பம், ஆசையை இவற்றையாகும். இவையே தன்னுடைய ஜாதிகள், இவையே சொந்த குடும்பங்கள். இவற்றை விடாதவர்கள் வேறு எந்த நிலைகளையும் விட்டிருந்தாலும் பயனில்லை. இவற்றை விட்டவரே சித்த சமாஜஸ்தர். எல்லா மதங்களையும் அழித்து சத்தியம், நியாயம், மரியாதை, ஐக்கியம், சாது சம்சரத்தை தரும் பரிபாலனம் இவற்றை நிலைநாட்டி உலக நிலைநிறுத்தி கொண்டு வர வேண்டும். ஜீவனுடைய ஊர்த்தவ கதியை உலக நன்மைக்காக உலகோரை தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும். உலகோருக்கு சித்தாசிரமம் ஜீவித முறையை புரியும்படி செய்து அவர்களை ஆசிரம வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும். எப்பொழுதும் சித்தவித்தை பயிற்சியை செய்து கொண்டும் ராகத்துவேஷமான விரோதிகளை அணுகவிடாமல் இருக்க வேண்டும். பட்சி ஜென்மத்திற்கு துல்லியமாக எப்பொழுதும் மேல்கதியுடன் இருக்க வேண்டும். இதயம் திறந்து பேசவும் அதன்படி செயல்படவும் வேண்டும். சட்டங்களை இம்மியளவும் தவறாமல் நடக்க வேண்டும்.